ஹாய், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சர்க்யூட் டயக்ராம் தான் போட போகிறோம். சரிங்களா? சர்க்யூட் டயக்ராம் 3 விதத்தில் நம்ம இதில் போடலாம். 3 விதம் மீன்ஸ் ஒரே டயக்ராமை நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம ஒரே டயக்ராமை போட போகிறோம். ஸோ 3த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் 3 டயக்ராமும் போட்டு முடிச்சுட்டு 3த்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போது நல்லாவே புரியும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது ஒரு ஷீட்டு இல்லை ஒரு எஸ்எல்டி உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த எஸ்எல்டியை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டயக்ராமாக போடுவோம். ஸோ ரெஃபரன்ஸுக்கு நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க. சப்போஸ் இல்லாட்டி கம்பெனியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய நீடு ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். அவங்க நீடு ரெக்யர்மெண்ட்டு சொல்கிறாங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு பென்சில் வச்சு ஒரு ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதிலேருந்து இது கனெக்ஷன் போகுது, இதிலேருந்து இதுக்கு கனெக்ஷன் போகுது அப்படின்னு ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டயக்ராம் போட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போவும் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, நான் யூஸ் பண்ண போகிறது எல்லாமே இங்கே இருக்கிற சிம்பிள்ஸ்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு டயக்ராம் போட போகிறேன். இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த சிம்பிள்ஸில் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இன்செட், இங்கே சிம்பிள்ஸ்னு இங்கே நிறையா இருக்குது இல்லையா, இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் பாயிண்ட். ஸோ கனெக்ஷன்ஸ் பாயிண்ட்னால் என்னதுன்னா, ஸோ நம்ம ஹரிசாண்டலாக ஒரு டிவியும் இன்னொரு டிவியும் கனெக்ட் பண்ணுற வச்சுக்கிறதுக்கு, இல்லாட்டி ஒரு காம்போனண்ட்லேருந்து லைனை எடுத்துகிட்டு போய் இன்னொரு காம்போனண்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். லூப் போடுறதுக்கு, ஒரு எல் கனெக்ஷன் போடுறதுக்கு, ஸோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். EPLANல இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பட் லூப்லாம் நம்ம தான் போடணும், அது ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ அந்த லூப் கனெக்ஷன் போடுறதுக்கு நம்ம இங்கே இருக்கிற இன்செட்டில் இருக்கிற இந்த சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சிம்பிள்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த சிம்பிள்ஸை கிளிக் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுறது IEC சிம்பிள் தான், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் ஆண்டனா, PLC பஸ்ஸு, காயில் கான்டாக்டு அப்படின்னு அவங்களே செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் கிளிக் பண்ணேன். அதில் டிரான்ஸ்ஃபார்மரில் தனியாக கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிரான்ஸ்ஃபார்மரில் 4 கனெக்ஷன் பாயிண்ட்டு, 5 கனெக்ஷன் பாயிண்ட்டு, 6 அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது எங்கெங்கே இருக்குதுன்னு இனிஷியலாக நீங்கள் தெரிஞ்சாலே நீங்கள் அங்கேருந்து போய் டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இப்பொழுதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிம்பிள்ஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை கிளிக் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இப்போது நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்னா, கன்வெர்ட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், சிக்னல் டிவைஸு, பவர் கன்சியூமர் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்பொழுதைக்கு நான் ஒரு மோட்டர் எடுத்துக்கிறேன். இங்கே மோட்டரை கொண்டுட்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மோட்ரு ஒன்றுன்னே இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஃபில் பண்ணணுன்னா இங்கே டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் லைக் நான் ஒரு 5 கிலோ வாட்டுன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 கிலோ வாட்டுன்னு போட்டிங்கனாலே ஓகே. இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே 5 கிலோ வாட்டுன்னு வந்துருச்சு. சரிதா? ஓகே. இப்போது ஒரு பேசிக்காக ஒரு மோட்ரு போடுறோம்னா அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஓவர்லோட் சுவிட்ச் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, பவர் கன்சியூமர் டிவைஸுக்கு போனீங்க இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள், பவர் கன்சியூமர் டிவைஸில் இப்போ நான் அதிலேருந்து எடுத்தேன். ப்ரொடெக்ஷன் டிவைஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் மோட்டர் ஓவர்லோட் சுவிட்ச் இருக்கும், அதில் 6 கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நேராக கொண்டுட்டு வந்தீங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இது ஒரு அட்வான்டேஜ் இதில். ஸோ கொடுத்துட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கான்டாக்டர் போட போகிறேன். ஸோ கான்டாக்டருக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. இந்த கான்டாக்டர் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும். சரிங்களா? இப்பொழுதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு NO கான்டாக்ட் வேணும். ஸோ NO கான்டாக்ட் இது தான். இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிக்கிங்க. டபுள் கிளிக் பண்ணி இங்கே ஒன்று கொண்டுட்டு வந்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். ஸோ 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் பேக் வந்துடுங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்யூட் பிரேக்கர் வேணும். அதுக்கும் நான் இங்கே ப்ரொடெக்ஷன் டிவைஸ்க்கு போயிருங்க. அதில் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் 3 போல் சர்க்யூட் பிரேக்கரு இங்கே இருக்குது. டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கொண்டுட்டு வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்ததில் நமக்கு ஃபியூஸ் வேணும். ஸோ ஃபியூஸுக்கு அதிலே இருந்தது. ப்ரொடெக்ஷன் டிவைஸுக்கு போயிருங்க. சேஃப்டி ஃபியூஸு நமக்கு 3 போல் ஃபியூஸ் வேணும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொண்டுட்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது இதுக்கு மெயின் லைனில் போடணும். மெயின் லைன் மீன்ஸ் ஃபேஸ் லைன் போடுறோம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் கீழே இப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டிவைஸ் கனெக்ஷன் பாயிண்ட்டுன்னு இருக்குது. இதை கூட யூஸ் பண்ணலாம் ஆர்எல்ஸ். சரிங்களா? எங்கள் டெர்மினல்னு கூட டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே சிம்பிள்ஸில் சிங்கிள் வே டெர்மினல். சரிங்களா? அதாவது ஒன் வே கனெக்ஷன்ஸ். இதை டேப் அழுத்துனீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டெர்மினல் ஜஸ்ட்டு இட்ஸ் ஃபார் சோர்ஸு தான். ஸோ இந்த டெசிக்னேஷன், இந்த டிஸ்பிளே டிடி இது நமக்கு எதுவும் தேவையில்லை. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது ஒன்று. ஸோ இதையும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. அந்த நேமிங்கோடு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து பில் ஆஃப் மெட்டீரியலில் காமிச்சிடும். ஸோ அதனால் அது தேவையில்லை. அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இன்ட்ரப்ஷன் பாயிண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இதை தான் கொடுக்கணும். ஸோ இதை கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இங்கே வச்சு அப்படியே ட்ராக் பண்ணனா 3த்துக்கும் வந்துடும். முடிஞ்சது. இப்போ இங்கேருந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா லூப் போட்டு இங்கே கனெக்ஷன்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு T நோட் டவுன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி கீழே வந்து போகிற மாதிரி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வைக்கிறேன். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் அப்படியே டேப் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். சரியா? இப்போது நான் இதுக்கு நேராக வைக்கிறேன். அடுத்தது இதுக்கு நேராக வைக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது இது எனக்கு கண்டினியூஸாக ஒரு 3 மோட்டர் இருக்குன்னா இந்த சர்க்யூட்டை நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி காப்பி. சரிங்களா? அப்புறமா மறுபடியும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பேஸ்ட். நம்பர் மாடிஃபை பண்ணணும். ஸோ நம்பர் இங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று வைக்கிறேன். இன்னொன்று வைக்கிறேன். இப்போ நான் நம்பர் மாடிஃபைன்னு கொடுத்தேன் இல்லையா, அதில் இங்கே பார்த்தீங்கன்னா இது F1 F2 F3, அடுத்தது F4 F5, இது Q2 மாதிரி இருக்குது. இது F6. மோட்டரும் பாருங்கள் 1 2 3 4 5ன்னு அதுவாகவே நம்பர் மாறிடுச்சு. ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ். நம்ம இது எல்லாத்தையும் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே சைடில் சிம்பிள்ஸ்லேருந்து எடுக்கிறோம். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கீழே இப்போ அதே டயக்ராமை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவைஸிலிருந்து போட போகிறேன். இங்கே மேலே சிம்பிள்ஸ் இருந்தது இல்லையா, இப்போ இங்கே டிவைஸிலிருந்து போட போகிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த டிவைஸ்லேருந்து போடுறதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இங்கே டெர்மினல்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது இங்கே கொண்டுட்டு வந்து டேபு 1 2 ரொட்டேட் ஆகலை. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். வந்துருச்சு. இப்போ ரொட்டேட் ஆகுது. ஸோ இங்கே வைக்கிறேன். டெலீட்டு காப்பி பேஸ்ட்டு. நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நம்பர்லாம் டூ நாட் மாடிஃபை. நம்பர்லாம் எனக்கு வேணாம். ஸோ அதனால தான் காப்பி பேஸ்ட் கொடுத்தேன். சரிங்களா?
ஸோ மறுபடியும் இன்டரப்ஷன் பாயிண்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு மோட்டர் வேணும், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. போன தடவை சிம்பிள்லேருந்து எடுத்தேன்னா இப்போது டிவைஸில் போகிறேன். டிவைஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இங்கே காம்போனண்ட்டு, அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் டிவைஸு, ஒரு ஓவர்லோட் சுவிட்சு ஆலன் பிராண்ட்லி. ஸோ அதிலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபியூஸிலேருந்தே சர்க்யூட் பிரேக்கர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். டெலீட். ஸோ இப்படி பேக் வந்துடுங்க. சர்க்யூட் பிரேக்கரு சீமென்ஸு எல்லாம் சிங்கிள் போல் சர்க்யூட் பிரேக்கராக இருக்குது. இதுலேயும் இதில் 2 போலாக இருக்குது. ஸோ நான் சிங்கிள் போல் எடுத்துக்கிறேன். இங்கே வச்சுக்கிறேன். அடுத்தது பக்கத்தில் ஒன்று, அடுத்தது இங்கே பக்கத்தில் ஒன்று. ஓகே ஃபைன், சர்க்யூட் பிரேக்கர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன்னா சேஃப்டி ஃபியூஸ் வேணும். ஸோ சேஃப்டி ஃபியூஸுக்கு ஆலன் பிராண்ட்லி போகிறேன். ஆலன் பிராண்ட்லியிலேருந்து ஒன்று எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சேஃப்டி சுவிட்சு ஆலன் பிராண்ட்லி. ஸோ சேஃப்டி சுவிட்சு ஒன்று இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஓவர்லோட் சுவிட்சு. ஸோ ஓவர்லோட் சுவிட்சு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா மோட்ரு தனியாகவே இருக்குது. ஸோ சீமென்ஸில் இந்த 3 ஃபேஸ் மோட்ரு. இப்போது மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு எதுவுமே அலைன் ஆகலை. ஸோ அதை லைட்டாக மூவ் பண்ணி மட்டும் வச்சுருங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த F18 6 ஆம்ஸ்லாம் ஓவர் ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு நான் கண்ட்ரோல் B கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் B கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் B கொடுத்துருங்க. அப்புறம் மறுபடியும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த F18 தனியாக தூக்கி இங்கே 6 ஆம்ஸ்னு வச்சுக்கலாம். அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா? ஸோ அதையும் கண்ட்ரோல் B அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறம் மறுபடியும் செலக்ட் பண்ணிங்கன்னா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓவர் ரைட்டிங்கில் வராது. ஸோ நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்லாத்துலேயும் 2 மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கு கண்ட்ரோல் B கொடுக்கல, கண்ட்ரோல் B கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் Z கொடுங்க. ஓகே, செலக்ட் பண்ணுங்கள் கண்ட்ரோல் B, அதை மட்டும் பிடிச்சி 2 கீழே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை இந்த F8 இங்கே கீட்டையும் இந்த இதை இங்கே கீழே கொண்டுட்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ எதுவும் ஓவர் ரைட்டிங்கில் இல்லை. இப்போ இதுக்கு நம்ம லூப் போட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த T நோட் டவுன்னு தான் எடுக்கிறேன். இந்த T நோட் டவுனை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். அடுத்தது இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போது போன தடவை போட்டது எல்லாம் எதில் போட்டோம் அப்படின்னா சிம்பிள்ஸில் போட்டோம். இந்த சிம்பிள்ஸில் நம்ம பார்க்கும்போது இது ஓகே, இது 5 கிலோவாட் 5 கிலோவாட் 5 கிலோவாட். சரிங்களா? இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் 5 கிலோவாட்டுன்னு போட்டேன். அது எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்திருக்கு. தட்ஸ் ஃபைன். ஓகே, இது வந்து ஓவர்லோட் சுவிட்ச். இதோடைய ரேட்டிங் இங்கே சைட்லேயே இல்லை பாருங்கள். இது கான்டாக்டர், இதோட இதுவும் இல்லை. இங்கே சர்க்யூட் பிரேக்கர், இதோடைய ரேட்டிங்கும் இல்லை. இங்கே F3 இது ஃபியூஸு, இதோட ரேட்டிங்கும் இல்லை. இது எல்லாம் நான் எதில் எடுத்து வச்சேன்னா சிம்பிள்ஸில் எடுத்து வச்சேன். சரிங்களா? இதுவே வயரிங் டயக்ராமில் பாருங்கள், நீங்கள் விருப்பப்படலைனாலும் அதுவாக வந்துடும். நீங்கள் என்ன காம்போனன்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதோடைய ரேட்டிங்ஸ் வந்துடும். இப்போ இங்கே 1.6 2.5 ஆம்ஸ்ன்னு இருக்குது. இல்லை சார் எனக்கு இது வேணாம், எனக்கு 4 ஆம்ஸ் வேணும்னாலும் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் 4 ஆம்ஸாக இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சுருங்க. இல்லாட்டி நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் கூட நீங்கள் இங்கே 4 ஆம்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். இது அங்கேயே பண்ணலாமான்னா கரெக்டு பண்ணலாம். பட் ஆனால் அங்கே உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஷோ ஆஃப் ஆகாது டிஸ்பிளேலேருந்து எடுத்து வச்சிங்கன்னா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா
இங்கே வந்து மறுபடியும் இங்கே டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் 4 ஆம்ஸ்னு நீங்கள் உட்காந்து டைப் பண்ணணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று, இதுக்கு பிஓஎம் எடுப்போம். பிஓஎம் எடுக்கும்போது இது எதுவுமே உங்களுக்கு ஷோன் ஆஃப் ஆகாது. இப்போ நீங்கள் இங்கே என்ன தான் 4 ஆம்ஸ்னு போட்டிருந்தாலும் உங்களுக்கு மோட்டர் ஓவர்லோட் சுவிட்ச் குவான்டிட்டி வந்து 4, ஒவ்வொன்றும் 4 ஆம்ஸு அப்படின்னு காமிக்குமானா காமிக்காது. அதே போல் தான் இங்கே ஒயரிங் டயக்ராம். இது நான் 4 ஆம்ஸ்னு மாற்றினேன். ஒரிஜினலாக எவ்வளோ இருந்ததுன்னா 1.6 2.5 ஆம்ஸ். இதுக்கு நீங்கள் பிஓஎம் எடுத்தீங்கனாலும் இது 1.6 2.5 ஆம்ஸ்ன்னு தான் காமிக்கும். நீங்கள் 4 ஆம்ஸ் வேணும்னா 4 ஆம்ஸ்க்கு உண்டான எந்த ஓவர்லோட் சுவிட்சுன்னு பார்த்து அதை தான் எடுத்து வைக்கணும். இது ஜஸ்ட்டு ஷோ ஆஃபுக்கு வேணால் நீங்கள் 4 ஆம்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். பட் பிஓஎம்மில் அது காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எது 4 ஆம்ஸோ அந்த ஓவர்லோட் சுவிட்சை தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஷோ ஆஃப் பண்ணால் போதும். நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல் எடுக்கல, பார்ட் லிஸ்ட் எதுவும் எடுக்கலைன்னா ஓகே ஃபைன், அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஒரு ப்ராப்பர் ஒரு நல்ல டிசைன் இன்ஜினியர் அப்படின்னா 4 ஆம்ஸ்னால் 4 ஆம்ஸ்க்கு உண்டானது தான் எடுத்து வைக்கணும். அது எதுன்னு பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது 4 ஆம்ஸு நான் வேணாலும் காமிக்கிறேன். எங்கே இருக்குது? ப்ரொடெக்ஷன் டிவைஸ், ஓவர்லோட் சுவிட்சு, ஆலன் பிராண்ட்லி. இது பாருங்கள், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒன்றில் இருக்கும். இப்போ 1.6 to 2.5 ஆம்ஸு. அடுத்தது கிளிக் பண்ணுங்கள். 2.5 to 4 ஆம்ஸ் இருக்கா? இந்த 4 ஆம்ஸை தான் அங்கே எடுத்து வைக்கணும். புரிஞ்சுதா? இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இது 4 ஆம்ஸ் to 6.3 ஆம்ஸ் வரையும் உள்ள ரேட்டிங். அப்போ மேலே இருக்கிறதோ கீழே இருக்கிறதோ நீங்கள் இதை தான் அங்கே எடுத்து வைக்கணும். அதை அங்கே எடுத்து வைக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், 4.0 to 6.3 ஆம்ஸ் ரேட்டிங்னு இருக்கா? ஸோ இதை தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். அவ்வளோதான் விஷயம். சரியா? இது டிவைஸில் மட்டும்தான் பாசிபிள். சிம்பிளில் எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் உக்காந்து டைப் பண்ணணும். அது பில் ஆஃப் மெட்டீரியலாக வராது. நம்ம அதை போடும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு போன தடவை காப்பி பேஸ்ட் கொடுத்தேன்னா இந்த தடவை டூப்ளிகேட் ஆப்ஷன் சொல்கிற பாருங்க. இங்கே டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. குவான்டிட்டி எனக்கு ஒரு 3 இல்லை 4 வேணும். கொடுத்துட்டு ஓகே. நம்பர் மாடிஃபை பண்ணணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சரியா? இங்கே 20ல் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா தெரியும். 21லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. 21 22 23 மோட்டர் 7. ஏன் 6ல் இருந்துன்னா, இதுக்கு போன ஷீட் இருந்தது இல்லையா? போன ஷீட்டில் நம்ம 5 வரையும் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஷீட்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக 1 6ன்னு தான் எடுத்துக்கும். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு 1ன்னு வேணும்னா நீங்கள் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ தப்பு இல்லை. சரியா? ஸோ 6ல் இருந்து ஆரம்பிக்கும். இதுதான் டிவைஸில் போடுறதுக்கும், அதாவது நம்ம காம்போனன்ட்ஸை டிவைஸில் சூஸ் பண்ணுறதுக்கும் சிம்பிள்ஸில் சூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எந்த கன்ஃபியூஷனும் ஆகிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிள்ஸ்லேருந்து எடுத்து வைக்கலாம், அண்ட் தென் ஒயரிங் டயக்ராம்லேருந்து எடுத்து வைக்கலாம். அப்புறம் ஏன் டிவைஸ்லேருந்து எடுத்து வைக்கலாம். அப்புறம் ஏன் நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு பிஓஎம் தேவைப்படுது. ஜஸ்ட்டு ஒரு ட்ராயிங் மட்டும் போட்டு கொடுங்க, அதை பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போது அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் டக்குன்னு சிம்பிள்ஸில், ஏன்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணாலே வந்துட போகுது இல்லையா? சப்போஸ் நீங்கள் தேடுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் மோட்டர்னு டைப் பண்ணால் மோட்டர்னு வந்துட போகுது. சரிங்களா? ஒரு என்ஓ சுவிட்சுன்னு டைப் பண்ணிங்கனாலும் என்ஓ சுவிட்சுன்னு வந்துட போகுது. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, இதை மட்டும் பண்ணிடுங்க. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் தேர்ட் வே ஒன்று இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.